கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமது மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்தம் என்னும் கயிறு. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 57:15. கர்த்தராகிய தேவனுடைய மகிமையின் பரிசுத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்று அனுபவித்து அவரை மகிமைப்படுத்த அவருடைய பரலோக அழைப்பு நம்மை அழைக்கிறது. இது பரலோக அழைப்பு, திரியேக தேவனுடைய அழைப்பு, பரிசுத்தம் என்கிற கயிற்றினால் நம்மை இழுக்கும் அழைப்பு. ஒரு சிறுவன் பறக்கிறது பறக்கிறது உயர பறக்கிறது என்று சத்தமிட்டு கொண்டு பட்டம் விட்டு கொண்டிருந்தான். அவன் தன் கையில் அந்த பட்டத்தினுடைய நூலின் ஒரு முனையை பிடித்து கொண்டு சந்தோஷமாக குதித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பக்கமாக வந்த ஒரு வயோதிகர், என்ன தம்பி, ரொம்ப சத்தம் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக குதித்து கொண்டிருக்கிறதை போல இருக்கிறதே என்று கேட்டார். அதற்கு அவன், தாத்தா, என்னுடைய பட்டம் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது என்று பாருங்கள் என்று சந்தோஷமாக சொன்னான். அவர் மேல் நோக்கி தலையை உயர்த்தி பார்த்தார். அவருக்கு கண் பார்வை குறைவாக இருந்தபடியினால், தம்பி, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லையே என்றார். அவன் தன் கையில் பிடித்திருந்த அந்த பட்டத்தின் நூலை அவருடைய கையில் கொடுத்து, தாத்தா, என் பட்டம் உயர உயர பறப்பதினால் அது எவ்வளவு வலுவாக கயிறை இழுக்கிறது என்று பாருங்கள் என்றான். தாத்தாவும் அந்த நூலை கையில் பிடித்தபோது அது மேலே இழுப்பதை உணர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிழ்ந்தார். இதை போலவே பரலோகத்தில் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் தேவ பரிசுத்தமும் விளங்குகிறது. இங்கிருந்து நாம் பரலோகத்தின் மகிமையை அறியவும் அதை அனுபவிக்கவும் தேவ பரிசுத்தம் என்கிற ஒரு அன்பின் கயிறு நம்மை மேல் நோக்கி இழுக்கிறது. நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று முற்றிலும் பரிசுத்தமாக ஜீவிக்க தேவ அன்பு நம்மை அழைத்து ஏவி வழிநடத்துகிறதாக இருக்கிறது. உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.